ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் டோட்டா எபிசோட் 26ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடல் ராஜ்யத்துக்குள்ளே பூந்து நம்ம ஹீரோயின் அவங்கள கண்டபடி கண்டம் பண்ணிட்டு இருக்கிறதோ தான் போன எபிசோட்ல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க கோவமா அவனுங்க மொத்த பெரிய வருத்தம் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. டக்குன்னு பார்த்தா அவங்க ஏதோ ஒரு பேரியருக்குள்ள லாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் தட்டுன்னு தட்டி பாக்குறாரு. உள்ள எந்த சவுண்டுமே கேட்கல. நம்ம ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ஏதோ கோட் வேர்ட் மாதிரி அந்த பேரியர்ல அப்படியே எழுதி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு அப்படியே தூரமா போயிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் தான் அப்படியே காட்டுறாங்க. அவரோட தம்பி செங்குயிங் ஒரு மோட்டல்ல இருக்கலாம், ஆனா அவனோட பிரெஸ்ஸோட பவுஸ் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அன்லாக் ஆயிட்டு இருக்கு. அவனையும் நம்ம அந்த பேரியர்ல லாக் பண்ணிருக்கலான்னு அது டோட்டையோட கவனத்து கூட தசை திருப்புன்னு ஆள் சொல்றான். பிரின்ஸும் இதுவும் நல்ல யோசனை தான். ஆள் திரும்ப அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கிருந்து காணாம போக இப்ப யங்சங்க சேர்ந்த அந்த லேடி இப்ப அப்படியே அங்க வராங்க. சூவை என்ன பண்ணீங்க? அவங்களும் அந்த மிரரை அப்படியே அங்க வர வைக்கிறாங்க. இதுக்குள்ளதான் அவ மாட்டிட்டு இருக்கா. நீ அவளை பாக்கணும்னு நினைச்சினா நீயோ உள்ள போறது மட்டும்தான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. நம்ம ஹீரோவை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஆள் அடுத்த செகண்டே நான் எப்படி இதுக்குள்ள போறதுன்னு கேக்குறாரு. அவங்களும் நான் எதிர்பார்த்ததை விட ஜெனரலுக்கு நீ ரொம்பவே விசுவாசமானவனா இருக்க. நம்மளும் அப்படியே நேரா போயிட்டு அவரும் அந்த மிரர்க்குள்ள போயிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துலதான் அவங்க இப்ப நின்னுட்டு இருக்காங்க. இப்ப என்ன மாதிரியான ட்ரிக்க பிளே பண்ண போறானுங்கன்னு நானும் பாக்குறேன். அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடமே மாறி அவங்க இப்ப வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. முன்னாடி பார்த்தா நம்ம லோட்டஸ் மார்க் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சுத்தி காட்டிட்டு இருக்காரு. அவங்க ஃபர்ஸ்ட் ஊசியாக்கு வந்து சீன் தாங்க நடந்துட்டு இருக்கு. அவரும் மக்கள் ஃபெஸ்டிவல்ஸை எப்படி கொண்டாடுவாங்க, அவங்களோட வித்தியாசமான உணவு முறைகள், இன்னமும் நிறைய விஷயங்களை பத்தி அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவங்களும் அதை பார்த்து லைட்டா அப்படியே ஸ்மைல் பண்ண அப்படியே கட் பண்ணா அதுக்கப்புறம் அவங்க லோட்டஸ் டவருக்கு வந்து அந்த சீன் தான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. லோட்டஸ் மார்க் நீ கவலைப்படாத, நான் என்னைக்கு உனக்கு துணையா ஊசியாலேயே இருப்பேன்னு சொல்லி அவங்க அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே அடுத்த சீன் அவங்களோட ரெஸ்டாரண்ட். நம்ம ஹீரோயின் ரொம்ப தனியா ரொம்பவே போர் அடிக்கிற ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே அதை பார்த்து ஃபீல் பண்ண இப்ப திரும்ப அந்த இலிசன் வேர்ல்டு நம்ம ஹீரோயின் நம்ம லோட்டஸ் மார்க் நினைச்சு அப்படியே கதறி அழுதுட்டு இருக்காங்க. உனக்கு நான் பண்ண ப்ராமிஸை நான் காப்பாத்திட்டேன். என்னோட இவ்வளவு கால வாழ்க்கையில நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன், ஆனாலும் ஏன் என்னால ஒண்ணு மட்டும் மறக்க முடியல. உன்னை திரும்ப பாப்பேங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு காலம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இனிமேலும் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்களோட கத்தியை வெளியெடுத்துடுறாங்க. இந்த பக்கத்துல இருந்து பிரின்ஸோட தம்பியும் குசியா போயிடுறான். அப்படிதான் சீக்கிரம் பிரின்ஸும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பதறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அந்த கத்தி எடுத்து அவங்களே அவங்க வயித்துல குத்திக்க போறாங்க. ஆனா அதுக்குள்ள பிரின்ஸ் மிரர்ல கையை விட்டுடுறாரு. நம்ம ஹீரோயினோட கத்தி கீழே விழுந்து மிரரும் லைட்டா கிராக் ஆயிடுது. அவங்களும் கொஞ்சம் இப்ப தெளிவாயிடுறாங்க. ஊச்சான்னு நீ ஒரு சாதாரண சி கிரியேச்சர், ஆனா நீ என்னையே கொல்ல பார்த்துட்டில்லேன்னு சொல்லிட்டு அவங்க கோவமா அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் பிரின்ஸ் அது டோட்டையோட மைண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா அவரு தம்பிக்கு பச்சையே தெரியுது இது அவரோட வேலை தானே. அப்ப நமக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த டோட்டையை மட்டும் நம்ம பிடிச்சிருந்தோம்னா அதுக்கப்புறம் அவரு கண்டிப்பா உன்னையும் நம்ம குடும்பத்துல ஒருத்தனை சேர்த்துப்பாரு. நீயும் இந்த மாதிரி தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேணான்னு அவன் சொல்ல பிரின்ஸும் லைட்டா யோசிச்சுட்டு திரும்ப அவரோட பவரை அப்படியே அந்த மிரர்ல யூஸ் பண்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோ ஆள் நம்ம ஹீரோயினை தேடிட்டு ஏதோ ஒரு இடத்துல அப்படியே சுத்திட்டு இருக்கு. திடீர்னு சைட்ல இருந்து இரும்பு கம்பிங்கெல்லாம் அப்படியே பறந்து வந்து அவரை ஒரு கேஜ்குள்ள அப்படியே லாக் பண்ணிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ரத்த உழவு நின்னுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே அங்க வராங்க. நம்மளும் விசு. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுட்டு ஏதோ கொஞ்ச நாள் உன்னையும் கூட வச்சிருந்ததுனால எனக்கு ரொம்பவே முக்கியமானவன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்ல, எனக்கு கூட சில நேரம் அப்படி தோணி இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா நீ எனக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க அப்படியே அந்த கதவையும் உடைச்சு போட்டுட்டு ஆள் கழுத்தை பிடிச்சி அவர் அப்படியே வெளியே இழுத்து போடுறாங்க. மரியாதையா இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு. ஆனா நம்ம ஹீரோ அவங்களை விட்டு போக மாட்டாரு. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அப்படியே ஒரு கையெல்லாம் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவருக்கும் அப்படியே பைசி சொன்னது ஒரு செய்ய ஞாபகம் வருது. சீக்கிரேட்ஸ் அவகிட்ட மாட்டிட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறத நீ சீக்கிரமாவே பாப்ப. அவங்களோட பிரேயர் பீரியட மட்டும் அவ எடுத்துட்டானா அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கும் திரும்ப மறுபிறவியே கிடையாதுங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். நம்மளும் அப்படியே மயக்கமாக அவரு கண்முழிக்கும் போது ஆலிப்ப சோயங் பாஸ்ல இருக்காரு. கூடவே நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. செங்குயிங் நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல. ஆனா நம்ம ஹீரோ நம்ம யங்சங்ல இருந்தோம் இங்க என்ன பண்றோம்? இல்ல இது உண்மை கிடையாது. சு நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லி ஆனவங்களை அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போக நம்ம ஹீரோயின் தடுத்துறாங்க. உனக்கு தான் எதுவுமே புரியல. நீ இப்படி ஒரு லைஃப் வரணும்னு ஆசைப்பட்ட. சோயாங் பாஸ் தான் நம்ம வாழ்க்கையை தொடங்கறதுக்கான சரியான இடம். நீ நான் பெயிண்டிங்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு ஹக் பண்ணிக்க பேசிக்கிட்டே செயல மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அவரு கதையை முடிக்க போறாங்க. ஆனா நம்மால் தடுத்துடுறாரு. அவளோட முகத்தை யூஸ் பண்றதுனால நீ சுவாயிட
விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அதை அவங்க பக்கம் திருப்பி அவங்கள ஒரே சொருகா சொருகிறாரு. யங்சனை சேர்ந்த அந்த லேடி தான் அது. அவங்களும் அவங்க உண்மையான ஃபார்முக்கு வந்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க இப்ப ஜுவான் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கதான் இருக்காரு. 500 வருஷமா அந்த காயம் அவளை பாதிச்சிட்டு இருக்கு. அவளை சரி பண்றதுக்கு பீஸ்ட் ஹெர்பல்ஸ் மட்டும் போதாது, அதுக்கு நீ ஒரு பெரிய விலை கொடுத்தாகணும். ஒரு ஹியூமன் அவனோட உயிரை அவளுக்காக அர்ப்பணிக்கணுங்கிற மாதிரி ஆள் சொல்ல நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை நான் பண்றேன்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சுக்க, உன் லைஃபை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீனா அதுக்கப்புறம் அதிகபட்சம் உன்னால 6 மாசம் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். நம்மளும் நான் இதை ஏத்துக்க தயாரா இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இல்ல வேணாம்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இறந்து கிடக்காரு. நம்ம ஹீரோயின் அவரை கையில வச்சுட்டு ஜெங்குன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேரியருக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோவும் அதை அப்படியே பார்க்க அவரும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கத்துறாரு. ஆனா 2 பேர் பேசுறதுமே அந்த பேரியரை தாண்டி அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. யாருக்கு அது இந்த அளவு அழுதுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமான அந்த ஆள் யாருன்னு சொல்லி அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கு. அப்பதான் அதே லேடி அந்த இடத்துக்கு வராங்க. கையில ஒரு கத்தியும் இருக்கு. நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருந்த நேரத்துல அவங்க அப்படியே அவங்க முதுகுலயே சொருக ரத்தம் பேரியர்ல வந்து தெளிக்குது. அதோட அந்த இலிசனும் காணாம போக நம்ம ஹீரோ அப்ப இது உண்மையா, ஜூக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும் நீ எனக்கு கருணை காட்டி என்ன உயிரோட விட்டில, அதுக்கான விளைவுதான் இது. நம்மளும் கத்திய கையில எடுத்துட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்படியே போட்டு தள்ள வர இந்த பக்கம் திரும்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அவங்க கதறிட்டு இருக்கிற சீன் தாங்க நடந்துட்டு இருக்கு. அவரு செஸ்ல இருந்த அந்த மார்க்க அப்படியே காணாம போக அதே மாதிரி அந்த லேடியும் வந்து அவங்கள ஒரே சொருகுறாங்க. ஆனா நம்ம ஜூக்கு எதுவுமே ஆகல. திரும்பி அவங்கள பிடிச்சிடுறாங்க. ஒரு சாதாரண ட்வின் ஸ்னேக் டீமன், நீ காட்டுற இலிசனுக்கெல்லாம் நான் மயங்கிருவன் நினைச்சியா, இதை எப்படி பிரேக் பண்றதுன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஜெனரல் உங்களுக்கு ஒன்னும் புரியல, இலிசன் மிரர் உங்க வாழ்க்கையோட பிம்பங்களை தான் உங்களுக்கு காட்டும். இதுல நீங்க பாக்குற நிகழ்வுகள்ல இருந்து உங்களால கண்டிப்பா தப்பிக்க முடியாது. நீங்க கதிரை அழுக போற அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருப்பேன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோயினும் அவங்கள ஒரே சொருகி அவங்க கதையை முடிச்சிடுறாங்க. அவங்க இப்ப அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வர அவங்க முன்னாடி ஒரு தாத்தாவும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆள் அந்த லேடியோட கழுத்தை அப்படியே நெரிச்சிட்டு இருக்க அவங்களும் டக்குன்னு நம்ம ஹீரோயினோட உருவத்துக்கு மாறுறாங்க. நம்மளால அவங்கள அப்படியே விட்டுடுறாரு. அப்ப இவளோட உருவத்துல இருந்தா உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதா, அந்த அளவுக்கு நீ அவங்களை விரும்புறியா, ஆனா நீ பாக்குறது மட்டுமே உண்மை கிடையாது. ஜெனரலோட இந்த அப்பாவி முகத்துக்கு பின்னாடி அவங்க எத்தனாயிரம் உயிர்களை கொண்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமான்னு அவங்க சொன்னேன். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த தாத்தா முன்னாடி நின்னுட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அடையாளத்தை சொல்லி அவன் எங்கேயாவது பாத்தீங்களான்னு சொல்லி அவங்க கேட்க நீ சந்திக்கணும்னு விதி முடிவு பண்ணியிருந்தா கண்டிப்பா அவங்களே உன்னை தேடி வருவாங்க. அது வரைக்கும் நீங்க உட்காந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே. அவங்களும் அவங்க முதுகுல சொருகியிருந்த அந்த கத்தியை அப்படியே பறக்க விட இது என்லெஸ் ஒயினான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நீ சரியா கெஸ் பண்ணிட்ட. இந்த உலகத்திலேயே இந்த ஒயின் 2 பாட்டில் தான் இருக்கு. இதை குடிக்கிறதுக்காக எமோட்டர்ஸ்லாம் கூட முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா யாராலையுமே இதை அடைய முடியல. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த லேடி கிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாம ஆள் நம்ம ஹீரோயினை தேடிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாரு. உன்னால அவளை கண்டுபிடிக்க முடியும் நினைச்சியா, நம்மளும் மோன்பான் தான் இந்த இடத்தோட கீ என்ட்ரன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். மோன்பாண்ட பத்தி உனக்கு இப்படி தெரிஞ்சிச்சு. நம்ம ஹீரோயின் கடைசியா அவர்கிட்ட அந்த பேரியர்ல இத பத்தி தான் சொல்லிருப்பாங்க போல. அந்த லேடி லைட்டா சாக்கானாலும் திரும்ப சிரிப்பை போட்டுட்டு அங்க போனா மட்டும் உன்னால இலிசனை விட்டு வெளியே வந்துட முடியும்னு நினைச்சியா. நம்ம ஹீரோயின் அதுக்கான கோட்ஸையும் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நம்மளும் அதை அப்படியே சொல்ல ஆரம்பிக்க அங்க இருந்த இலிசனும் அப்படியே காணாம போயிட்டது. அப்பனா இதுதான் மூன் பாண்டா. மேல பார்த்தா நம்ம ஹீரோயினும் அங்கதான் இருக்காங்க. அவங்க முன்னாடி ஒயின் பாட்டிலும் இருக்கு, அதுல பாய்சன் கலந்துருக்கு. அவ கண்டிப்பா செத்துருவா. அந்த தாத்தாவும் அந்த ஒயினை பத்தி அநியத்துக்கு பில்டப் விட்டுட்டு ஆனா இதை குடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பாட்டில்ல நான் பாய்சன் கலந்துருக்கேன், அதுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது, கலரும் கிடையாது, உன்னால கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. அவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இவ்வளவு ஸ்பெஷலான ஒயின் அவ்வளவு சாதாரணமா கிடைச்சிருமா என்ன, ஆனாலும் உன் பாய்சனாலலாம் என்ன கொல்ல முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அந்த தாத்தாவும் அதுக்கு எந்த அவசியமும் இல்ல, அடுத்த 1000 வருஷத்துக்கு உன்னை தூங்க வச்சா அதுவே எனக்கு வெற்றி தான். டோட்டை போன வாட்டி நீ பண்ண வேலையால என் இனத்தை சேர்ந்த பல லட்சம் பேர் இறந்தாங்க, இன்னைக்கு அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அப்புறம் நம்ம ஹீரோ பத்திலாம் கூட ஆள் கேக்குறான். இவ்வளவு காலம் நீ வாழ்ந்த வாழ்க்கையில நீ எதுவுமே கத்துக்கல, உனக்கு முக்கியமா இருந்த எத்தனை பேர் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, இருந்தும் நீ உன் எண்ணங்களை விட்டு பின்வாங்க மறுக்கிறங்கிற மாதிரி ஆள் சொல்ல அவங்களுக்கு ஒரு செகண்ட் நம்ம லோட்டஸ் மார்க் அப்படியே அவங்க முன்னாடி வந்துட்டு போறாரு. இப்ப கூட உணர்ச்சிகள் தான் இந்த ஒயினை ஒன்ன குடிக்க விடாம தடுக்குதுன்னு ஆள் சொல்றான். அவன் பேசின பேச்சுக்கு அவங்களும் சரி பாத்துலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே கையில எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளேருந்து வேணான்னு கத்துறாரு. அவங்களும் அதை அப்படியே குடிக்க போக ஆள் டக்குன்னு அவர் பிரஷோட பவுசை யூஸ் பண்ணி ஒரு யாரோ வச்சு அதை அப்படியே தட்டி விட்டுறாரு. அவங்களும் திடீர்னு இந்த யாரோ இங்கிருந்து வந்துச்சு செங்குன்னு சொல்லிட்டு கரெக்டா அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களும் அந்த தாத்தா கிட்ட ஃபங்க்ஷனுக்கு நீ ரொம்பவே விசுவாசமா தான் இருக்க, ஆனா அதுக்காகலாம் உன்னால அவனை என்கிட்ட இருந்து காப்பாத்திட முடியாது. அவரும் இந்த ஃபார்மேஷனை ஓபன் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்ல
நம்ம ஹீரோயின் அதை ஓபன் பண்ண போறதா யார் சொன்னா, உடைச்சு எரிய போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட ஸ்வாட வெளியே எடுக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒரே போடு. இங்க நம்ம பிரின்ஸ் வாயில இருந்து ரத்தம் ஊத்துது. டோட்டையோட இன்னர் பவர் நான் நினைச்சதை விட ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுக்கு மேல சீக்கிரம் தான் பாத்துக்கணுங்கிற மாதிரி அவரு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே இப்ப இந்த இலிசனை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்மளும் அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி செக் பண்றாரு. அவங்க முதுகுல காயங்க ஏற்பட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த காயத்தை அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்கு. அவங்களும் செங்குயிங் இப்பெல்லாம் எனக்கு என்னமோ நீ அடிக்கடி என்ன மிரட்டுற மாதிரி தோணுது. அவங்க ரத்தத்தை பார்த்த உடனே அவருக்கும் டிராகன் பிளட் ஞாபகம் தான் வருது. பைசி போர்ட்டலை ஓபன் பண்ண எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும் தான். அவரும் இந்த காயத்தை யூஸ் பண்ணி அவங்க ஹார்ட் பிளட்டை எப்படியாவது வெளியெடுத்துலாமான்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனா அப்படி பண்ணி சூக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம ஹீரோயினும் சரி சரி விடு, அதான் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படி அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா என்னைக்கு நடந்த பிரச்சனைக்காக நீங்க எதுக்காக இப்பயும் பழி வாங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் மறந்துடலாம்னு கேக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் முடியாது, ஊச்சங்க கொன்னாதான் என் கணக்கு தீரும். ஆனா என்ட்ரன்ஸ்ல இருந்த ஒரு பவர்ஃபுல்லான பேரியர் அவங்கள தடுத்துருது. நம்ம ஹீரோவும் செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அது அவர் எதுவுமே பண்ணல. நம்ம ஹீரோயின் அதோட டார்கெட் நான் தான். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஆளுங்களும் அவங்கள சுத்தி வளைச்சிடுறாங்க. உள்ள இருந்து நம்ம ஹீரோயினை ஏற்கனவே அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அந்த லேடி ஏடியும் கைமா அப்படியே வெளியே போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவங்கள பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஏடியே இந்த ஆட்டம் ஆடுது, நீலாம் சண்டைக்கு வந்துட்டியா ஜெனரல்? ஒரு காலத்துல நீங்க என்னோட ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருந்தீங்க. ஆனா என் கிளானுக்கு இப்படி ஒரு ஆபத்து வருதுங்கிறப்ப நான் கண்டிப்பா உங்களை அட்டாக் பண்ணி தான் ஆகணும்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோயின் அவங்க ஏடியும் பறக்க விட்டுட்டு அவங்களையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்க. ஓச்சங் வெளியவான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேரியரை திரும்பவும் உடைக்க ட்ரை பண்ண அவங்க காயமும் இப்போ இன்னும் அதிகமாயிடுது. சுத்தி இருந்த மொத்த பேரும் அவங்களை அட்டாக் பண்ண இதான் சான்ஸ்ன்னு சொல்லி அப்படியே ரெடி ஆகுறானுங்க. ஆனா அதுக்குள்ள நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஓச்சங்க இப்ப அப்படியே வெளியே வந்துடுறாரு. ஆள் நடந்த எல்லா தப்புக்காகவும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க நம்ம ஹீரோயின் 500 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அழிவை நீ சந்திச்சது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப லோட்டஸ் மந்த் தான் உன்னை காப்பாத்தினாரு. அதுக்கு நன்றி கடனா நீ உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கதா சொன்ன. ஆனா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆள் நான் என் லைஃப் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கேன். அப்புறம் இதெல்லாம் என்னன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. பக்கத்துல இருந்த அவர் ஒய்ஃபும் இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லி உண்மையை ஒத்துக்க அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. ரொம்பவே பரபரப்பான ஒரு எபிசோட் தான். இலிசனுக்குள்ள போட்டு மண்டையை காய வச்சுட்டானுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நம்ம ஹீரோயின் சி ட்ரைபோட ஹெட்டை காலி பண்ணிட்டாங்களா? உண்மையிலேயே அவங்களுக்குள்ள அப்படி என்ன கணக்கு தான் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.